ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஆர்இ டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ப்ளவுஸில் பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு, அந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணாலே போதுமானது. இது வந்து கலர் வந்து மஸ்டர்ட் கலர், அதாவது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் போடும்போது ஒன்று கிளாத்தோட கலர், கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பீட்ஸோட கலரில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மேலே தெரியுமா. அதனால் வந்து நீங்கள் கிளாத்தோட கலர் அப்படி இல்லாட்டி பீட்ஸோட கலர் அந்த மாதிரி ரெண்டு ஏதாவது ஒரு கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக வந்து கோல்டன் பீட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்பவும் போல் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸை தான் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டில் எப்போவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நாட் விழுந்துச்சு. ஸோ இதை ஃப்ரேம் கடையில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீடில். ஓகேங்களா? நீடில் வந்து இது பீட்ஸுக்கான நீடில், இது த்ரெட்டுக்கான நீடில். ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஸோ த்ரெட்டு நீடிலை விட பீட் நீடில் வந்து இந்த இடம் வந்து பீட்ஸ் கோக்குற இடத்துல தின்னாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு பீட்ஸ் வந்து நிறைய இங்கே லோட் பண்ண முடியும். துலிப் நீடில் யூஸ் பண்ணுறவங்க நம்பர் 23 யூஸ் பண்ணுங்கள். ஸோ சுகர் பீட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சுகர் பீடை எப்படி இதில் லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவும் நீடில் பிடிப்பீங்க இல்லையா, இந்த சுண்டு விரல் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி 4 விரலையும் நீடில் பிடிப்பீங்க இல்லையா, இதில் இந்த பீட்ஸோட ஹோல்ஸில் நீடில் வச்சுட்டு ஒரு விரலால் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது டப்பா மூடியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு இப்படி லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி கிளாத்து மேலே கொட்டிட்டு நீங்கள் லோட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நீடில் வந்து கிளாத்தில் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பீட்ஸை கொட்டி வச்சுட்டு இந்த மாதிரி லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து இங்கே பாருங்கள், நீடில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கோத்துட்டு நடுவிரல் இருக்கு இல்லையா, நடுவிரல் இதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டு வந்து நம்ம எப்பவும் போல் அடியிலேருந்து எப்பவும் செயின் ஸ்டிச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துடுங்க. ஓகேவா? த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக போடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு பீடு மட்டும் மேலே இருக்க அந்த நடுவிரலை பிடிச்சிருக்கீங்க இல்லையா, பீட்ஸை வந்து நடுவிரலை பிடிச்சிட்டு இந்த மோதிர விரலால் உங்களுக்கு ஒரு பீட் தேவை அப்படின்னா ஒரு பீடு மட்டும் விட்டுட்டு இந்த மோதிர விரலால் இப்படி கீழே தள்ளிங்க அப்படின்னா அந்த த்ரெட்டுக்குள்ளே பீடு உள்ளே போயிடும். ஓகேவா? உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்க நடுவிரலில் பீட்ஸை வந்து பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு பீட் தேவையோ அந்த ஒரு பீட் மட்டும் விட்டீங்க அப்படின்னா அதுவே தானாக த்ரெட்டுக்குள்ளே போயிடும். அப்படி போகல அப்படின்னா இந்த மோதிர விரலால் இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா த்ரெட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஒரு ஸ்டிச்சு. இப்போது இந்த மாதிரி பிடிச்சிருக்கும். சேம் அதே தான். ஒரு பீடு விடுறேன், அது த்ரெட்டுக்குள்ளே போயிடும். சப்போஸ் போகல அப்படின்னா இந்த மோதிர விரலை வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா போயிடும். போனதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? ஸோ இதே தான். ஃபைனலாக முடிக்கும்போது நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா?
இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் த்ரெட்டு வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த செயின் வந்து லென்த் குட்டி ஆகிடும். ஓகேவா, தெரியுதுங்களா? இப்போது இந்த நீடியில் இருக்க பீட்ஸை ரெண்டு பீட்ஸாக போடுங்க. ஸோ அதிகபட்சம் 3 பீட் போடலாம், அதுக்கு மேலே போக வேணாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நான் நீடியில் பிடிச்சிட்டே இருக்கேன். பிடிச்சிக்கிட்டே ரெண்டு பீடை அந்த த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி இழுத்து டைட் பண்ணிவிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். அந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுருங்க. திரும்பவும் 2 பீடு விட்டுட்டு நல்லா இப்படி ஃப்ரீயாக விட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? கேப் வந்து நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா நெருக்கமாக இருக்கணும் ஸ்டிச்சஸ்ஸு. ஓகேங்களா, அந்த மாதிரி 2 பீடை போட்டு இந்த மாதிரி நல்லா தள்ளிட்டு ஒரு செயின் எடுங்க. 3 பீட் போட்டு கட்டுறேன் பாருங்கள். 3 பீட் விட்டு நல்லா இந்த மாதிரி தள்ளி ஒரு ஸ்டிச் போடுங்க. 2 பீட் விட்டு இந்த மாதிரி 2 பீடு விட்டுருங்க. இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, பீட் சப்போஸ் கீழே விழலை அப்படின்னா இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இதில் பிடிச்சி இப்படி கீழே தள்ளிங்க அப்படின்னா பீட் கீழே இறங்கிடும். ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மோதிர விரலில் சுண்டு விரல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மோதிர விரலில் பீட்ஸ் மேலே தள்ளணும், கீழே தள்ளணுன்னா இந்த விரலில் பிடிச்சிட்டு தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதிகபட்சம் 3 பீடு. ஓகேங்களா? அதுக்கு மேலே பீட்ஸ் வச்சு போடாதீங்க. இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு எண்டு நாட் போட்டுருங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, எங்கேயுமே கேப் இருக்காது. அதே மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்கும். ஸோ 2 பீடு இல்லாட்டி 3 பீடு அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸோட கவுண்டிங் நீங்கள் அதிகமாக போடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். ஓகேங்களா, அது வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்காது, அப்படியே நகர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கரெக்டாக நிற்காது. ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால தான் 2 பீடு இல்லாட்டி 3 பீட் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு 2-3 ஷேப் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இதில் எப்படி போடுறது அப்படின்னும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த வளைவாக இருக்குது இல்லையா, இந்த ஷேப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த ட்ராயிங் மேலேயே தான் ஸ்டிச்சஸ் போடணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ட்ரேசிங் எப்படி பண்ணுறீங்களோ அந்த ட்ரேசிங் மேலே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, எப்பவும் போல் த்ரெட் எடுத்துகிட்டேன். த்ரெட்லேருந்து பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஷேப் வந்து கரெக்டாக வளைவாக வருதா. இந்த வளைவில் வந்து நம்ம ஒரு பீட் மட்டும் ஒரு பீடாக போடுறேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பீடாக தான் போடுறேன். ஸோ ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் 2 பீடு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் நான். நீங்கள் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன்.
இங்கே வந்து ஒவ்வொரு பீடாக வச்சுருக்கேன் இந்த வளைவில், அதாவது இந்த இடங்களில் இந்த இந்த வளைவு வருது இல்லைங்களா, இந்த வளைவில் மட்டும் ஒவ்வொரு பீடாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடங்களில் ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு பேட்டர்ன் அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எப்பவும் போல் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இந்த லைன் முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து இதனோட ஷேப் டைரக்ஷன் வந்து மாறுது. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ளைன் ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல பீட்ஸ் வச்சதும் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டிருக்கேன். அதாவது இந்த டைரெக்ஷனில் போதா, இந்த டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு திரும்பவும் ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா செயின். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா செயின் போட்டுட்டு திரும்பவும் 2 பீடாக வச்சு நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பீட்ஸ் வச்சு முடிச்சாச்சிங்களா. இப்போது இதே டைரெக்ஷன்லேயே இங்கே ஒரு ப்ளைன் ஸ்டிச்சு, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போடுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன்னா இப்போது இப்படி திருப்பி ஆல்ரெடி போட்டிருக்க பீடு பக்கத்தில் ஒட்டியே இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ளைன் ஸ்டிச்சு போடுறேன். ஓகேங்களா, போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பீட்ஸ் கவுண்டிங் வைக்கிறேன். பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி பீட்ஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளைன் ஸ்டிச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு இல்லாமல் ஒரு ப்ளைன் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்பவும் லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா இந்த பீடு, அந்த பீட் பக்கத்தில் கொண்டு வந்து இங்கே ஒரு ப்ளைன் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளைன் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. வச்சுட்டு அது போகிற டைரெக்ஷன்லேயே ஒரு ப்ளைன் ஸ்டிச் போடுறீங்க. திரும்பவும் லாஸ்ட்டாக போட்ட பீட் பக்கத்தில் இப்படி ரிவர்ஸ் கொண்டு வந்து லாஸ்ட்டாக போட்ட பீட் பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்காக இந்த ப்ளைன் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ப்ளைன் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா போட்டேன். அப்போ தான் இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்து இந்த திலகம் ஷேப்பில் எப்படி இதே மாதிரி போடுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலே இந்த டாப்லேருந்து இங்கே இந்த டாப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். 3 பீடாக போடுறேன். இப்போது இந்த வளைவாக ஷேப் எடுக்கும்போது பீட்ஸோட கவுண்டிங் வந்து நீங்கள் குறைக்கணும். ஓகேங்களா, நம்ம போட்டிருக்க ட்ராயிங்லேயே. ஓகேங்களா, இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பீட் மட்டும் வச்சு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மேலே ஒரு பீடு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பீடுக்கு கீழே கொண்டு வந்து முடிக்கிறேன் பாருங்கள். ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல இப்போ ஷார்ப்னஸ் கரெக்டாக வருதுங்களா.
ஸோ நம்ம எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஷார்ப்னஸ் கரெக்டாக கொண்டு வரதுக்காக ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், நான் கொடுத்த ஷேப் எல்லாம் பண்ணிவிடுங்க. அந்த ஷேப் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். ஷேப் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒரு சர்க்கிள் ஷேப். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஓகேவா? அவுட்லைன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங் கொடுங்க. இந்த மாதிரி லைனாக பீட்ஸ் வச்சு ஃபில்லிங் கொடுங்க. ஓகேங்களா? ஃபில்லிங் வந்து நெருக்கமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் மாறாமல் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறது இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன் பிகினர்ஸ்க்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே வந்து பீட்ஸ் வந்து நிறைய இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மூடியில் வந்து கொட்டிட்டு கையில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய டப்பாவில் பீட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது இந்த மாதிரி நீடியில் வச்சுட்டு ரேண்டமாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து தானாகவே லோட் ஆகிக்கும். உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பீட்ஸ் வந்து தானாகவே லோட் ஆகிடும். இதுக்கு வந்து பீட்ஸ் அதிகமாக வேணும். ஓகேங்களா? தேங்க்யூ.